கென்யாவில் நிகழ்ந்த விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். கத்தாரில் வசித்து வந்த 28 இந்தியர்கள் விடுமுறையை கழிப்பதற்காக கென்யாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கு ஒரு பேருந்தில் சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்தனர். நியாண்டருவா மாவட்டத்தில் போல்ஜோரோரோக்கு நக்குரு சாலையில் சென்றபோது பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் பலியானார்கள். 23 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இத்தகவலை கத்தார் தலைநகர் தோஹோவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. கென்யா தலைநகர் நைரோபியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் களத்தில் இருந்து உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பலியானோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. தோஹாவில் உள்ள இந்திய சமூக அமைப்புகளை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. பலியான 5 பேரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளதாக கேரள முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.